எல்லாம் அரிசியில் பண்ணுவாங்க பொதுவாக. இட்லி மிக்ஸு, தோசை மிக்ஸ் இதெல்லாம். நாங்கள் வந்து சிறுதானியமும் பாரம்பரிய அரிசியும் வச்சு இட்லி மிக்ஸு, இடியாப்ப மிக்ஸு, தோசை மிக்ஸு, சப்பாத்தி மிக்ஸு, அடமாவு இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எங்களில் வந்து வெள்ளை பொருளே கிடையாது. உளுந்து போட்டாலும் கருப்பு உளுந்து தான். கருப்பு உளுந்து மிக்ஸ்லையும் கருப்பு உளுந்தும், தினை, கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி வந்து மதிப்பு கூட்டல் பொருட்களாக வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சிக்னேச்சர் வந்து லட்டு தான். இந்த லட்டை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரர் தான். அதுக்கடுத்து வந்து சத்து மாவும் நல்லா ரீச்சாக இருக்குது. இந்த லட்டில் வந்து சிறுதானியம், நெய், நாட்டு சக்கரை போட்டு செய்கிறனால இந்த லட்டு 25 நாளைக்கு மேலே வந்து இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு அமெரிக்கா வரைக்கும் வாங்கி கொடுத்து விட்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். இந்த 25 வருஷம் கடந்து வந்த பாதையை சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 8 பேட்ச் முடிஞ்சது. இன்றைக்கி 9வது பேட்ச். 9வது பேட்சில் நம்ம இன்றைக்கி யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுமதின்றவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் லட்டு, மால்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பிஸ்னஸை பற்றி பேச போகிறாங்க. நம்ம கேட்போம். வணக்கம், என் பேர் சுமதி. மதுரை அண்ணா நகர்லேருந்து வரேன். நான் வந்து மெஸ்வி ப்ராடக்ட் பேரில் வந்து சிறுதானிய மதிப்பு கூட்டலும் பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டலும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அரிசியில் பண்ணுவாங்க பொதுவாக. இட்லி மிக்ஸு, தோசை மிக்ஸ் இதெல்லாம். நாங்கள் வந்து சிறுதானியமும் பாரம்பரிய அரிசியும் வச்சு இட்லி மிக்ஸு, இடியாப்ப மிக்ஸு, தோசை மிக்ஸு, சப்பாத்தி மிக்ஸு, கருப்பு உளுந்து மிக்ஸு, அடமாவு இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எங்களில் வந்து வெள்ளை பொருளே கிடையாது. உளுந்து போட்டாலும் கருப்பு உளுந்து தான். கருப்பு உளுந்து மிக்ஸ்லையும் கருப்பு உளுந்தும், தினை, கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி வந்து மதிப்பு கூட்டல் பொருட்களாக வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சமையலில் வந்து ரொம்ப எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல உணவை வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. நான் மெட்ராஸில் வந்து ஒரு 35 வருஷமாக மெட்ராஸில் தான் இருந்தேன். அப்போ அங்கே வந்து சின்னதாக கேட்ரிங் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நல்ல உணவாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது. மதுரைக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. ஒரு நாள் சரோஜினி மேடத்திட்ட போய் சிறுதானியமும் பாரம்பரிய அரிசியும் மதிப்பு கூட்டல் பற்றி கற்றுக்கிட்டு வந்து அதன்படி அவங்க லட்டு செய்ய சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து ரொம்ப ரீச் ஆனது வந்து லட்டு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரீச் ஆச்சு. அதுக்கு அடுத்த வகையில் ரீச் ஆனது வந்து சத்து மாவு. நான் வந்து அதை வந்து செஞ்சு பார்த்தேன். வந்து வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு பார்த்து சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். அவங்க வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து லட்டு தான் தான் சொன்னாங்க. 2வது வந்து சத்து மாவு சொன்னாங்க. அதனால் வந்து அதை சரி, ஏன் இதை வந்து வியாபாரமாக நான் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்துச்சு. சிறுதானியத்தால் நாங்கள் ஏற்கனவே ஒரு பலன் அடைஞ்சிருக்கோம். அதனால் வந்து சரி மக்களுக்கு வந்து இதை கொண்டு போகலாங்கிற நினப்பில் வந்து ஆரம்பித்தது. இதுக்கு ரொம்ப பக்கபலமாக எனக்கு உறுதுணையாக இருந்தது எங்கள் வீட்டுக்காரர் தான். ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி நீ செய்யி, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார். அதனால் வந்து இந்த வியாபாரத்தை வந்து நான் வந்து கையில் எடுத்தேன். இன்னொன்று வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப நாள் வந்து சுகர் இருக்குது அவருக்கு. அதனால் வந்து உணவு பழக்கத்தை வந்து மாற்றணும்னு நினச்சி கடந்த 10 வருஷமாகவே நான் வந்து சிறுதானியத்தை சாப்பாடாக வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன். காஞ்சியாவோ கூழவோ கொடுக்கல, மத்தியானம் சாப்பாடாக வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. 10 வருஷமாக இருந்ததுனால ஒரு பயம் இருந்தது, வேறு எதுவும் சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து ஃபுல் செக்கப் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபுல் செக்கப் பண்ண பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் வந்து இசிஜி ஒன்றும் தெரியாது, எக்கோ ஒன்றும் தெரியாது, த்ரெட்மிட் மட்டும் ஒரு ஃபால்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். த்ரெட்மில் தானே ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம். 2-3 தடவை அப்படியே இருந்துச்சு. அப்போ இவ்வளோக்கு மேலே அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல் செக்கப் பண்ணப்போது பார்த்தா 80%, 90% வந்து 3 இடத்துல அடப்பு இருந்தது. டாக்டர் வந்து ஆஞ்சியோ பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அது இவ்வளோ இது இருந்தோம். அவருக்கு வந்து அட்டாக் வந்து வரல. எந்த ஒரு ஹார்ட் வலியோ எதுவுமே அவருக்கு இருந்ததே கிடையாது. நார்மலாக இருப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் தான் வந்து சுகர் ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறக்காக நாங்கள் செக் பண்ணோம். அவர் செஞ்ச எக்ஸசைஸு ப்ளஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட சிறுதானிய உணவு தான். சிறுதானிய உணவு ப்ளஸ் வந்து பாரம்பரிய அரிசி உணவு. அதை வந்து எடுத்துக்கும் போது அதில் நார் சத்து அதிகம் இருக்குது. அதில் வந்து தாது உப்புகள், மினரல்ஸு எல்லாமே அதிகமாக இருக்கனால அது வந்து அவரை வந்து கொழுப்பு ரொம்ப அடைக்க விடாமல், அடைச்சாலும் அதை வந்து ஹார்ட் அட்டாக் அளவு கொண்டு போக விடாமல் நல்லா ஒரு இதாக கொண்டு போய், ஆனால் இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருக்காங்க. ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து உணவில் வந்து வெள்ளை அரிசியை தவிர்த்துட்டு சிறுதானியத்தை சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து என்னுடைய சிக்னேச்சர் வந்து லட்டு தான். லட்டு வந்து இந்த லட்டை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரர் தான். எல்லோரும் வந்து பாதி வந்து டேஸ்ட்டுக்காக வாங்குகிறாங்க அப்படின்னா, பாதி வந்து இப்படிலாம் உருண்டையாக சேஃபாக கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறக்காக வாங்குறது நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு காரணம் எங்கள் வீட்டுக்காரர் தான். ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. எல்லாருமே வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து
அதுக்கடுத்து வந்து சத்து மாவும் நல்லா ரீச்சாக இருக்குது. 2 தான் நல்லா கோலாக இருக்குது. லட்டில் வந்து ஒரு 6-7 வகையான லட்டு வந்து பண்ணிகிட்ருக்கேன். சிறுதானியம் சத்து மாவும் வந்து குழந்தைகளுக்கு வந்து பாலில் ஆற்றி குடிக்கலாம். மாவு தோசை மாவில் கலந்து சப்பாத்தி மாவை போட்டோம் அந்த மாதிரி வந்து கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. லட்டு சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. குழந்தைகளுக்கு கொடுத்து விடுற டிஃபன் பாக்ஸில் இந்த லட்டு வச்சு கொடுத்தா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வயிறும் கொஞ்சம் ஃபில்ஃபில்லாக இருக்கும். வேறு எதையும் தேடி பிள்ளைகளும் போக மாட்டாங்க. இது வந்து நாங்கள் வந்து இந்த லட்டில் வந்து சிறுதானியம், நெய், நாட்டு சக்கரை போட்டு செய்கிறனால இந்த லட்டு 25 நாளைக்கு மேலே வந்து இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு அமெரிக்கா வரைக்கும் வாங்கி கொடுத்து விட்றாங்க. வேறு நாட்டுகளுக்கும் அது வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக வேறு நாட்டுகளுக்கும் போகுது. அதனால் வந்து எல்லோரும் வாங்கி பயனடைகிற மாதிரி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். சுமதி மிக சிறப்பாக பேசினாங்க. அவங்க லேபிளில் வந்து சுமதியின் சுவைன்னு போட்டிருக்காங்க. படித்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவங்களுடைய பேர்லேயே வந்து சுமதியின் சுவை கம்பு லட்டுன்னு போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு பேக்கிங் போட்டு ஒரு நல்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுக்குற மாதிரி. கார்ப்பரேட் கம்பெனிக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாமா? தீபாவளி சமயத்துலலாம் போய் ஆர்டர் எடுங்க. சும்மா இந்த ஜிலேபி லட்டு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்ல சத்தான உணவுகளை நீங்கள் வந்து கொடுக்கலாம். கார்ப்பரேட் கம்பெனியாக எல்லாரும் அப்ரோச் பண்ணுங்கள். இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுங்க. நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குற உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் நல்ல இந்த மாதிரி ஒரு சத்தான உணவாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அடுத்து வர்ற தீபாவளிக்கு அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மிக்க நன்றிங்க. வாய்ப்பை கொடுத்த ஆண்டாள் ஆழ்வார் சாமிக்கும் எனக்கு இந்த பாடம் சொல்லி கொடுத்த சரோஜினி மேடத்துக்கும் நன்றி.